நாடு முழுவதும் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள், அதிலும் குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்திலே இருக்கிற பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலையில் முதலீடுகள் அல்லது அபிவிருத்தி நிதியங்கள் மற்றும் வேறு எந்த முதலீடுகளும் இல்லாத நிலையில் யுத்தத்தினாலும் சுனாமி இயற்கை அனர்த்தங்களினாலும் பாதிக்கப்பட்ட மிக மோசமான அந்த உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய ஊழியர்களுடைய 20% 40 சம்பளத்தை கொடுப்பதிலே கடும் கஷ்டமான நிலையை எதிர்நோக்குகிறார்கள். ஆகவே இவ்வாறு செயற்படுகின்ற போது எதிர்காலத்திலே உள்ளூராட்சி சபைகள் பிரச்சனைகளையும் கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் என்ற ஒரு புதிய கொள்கை, கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முக்கியமான சபைகள் தான் உள்ளூராட்சி சபைகள். ஆக இந்த உள்ளூராட்சி சபைகள் ஒரு பலமில்லாமல் இருந்தால் இந்த இவைகளை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, அரசாங்கம் இது தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் அரிசியை இறக்குமதி செய்கின்றோம். இந்த சூழலிலே அரிசி உற்பத்தியிலே தன்னிறைவை காண நாங்கள் முடியும். இருந்தாலும் அதற்கான செயற்பாடுகள் போதுமானவையாக இல்லை. திருவண்ணாமலை மாவட்டத்திலே 1985ஆம் ஆண்டுக்கு முன்பு செய்ய பண்ணப்பட்ட 205 குளங்களும் 20 அணைக்கட்டுகளும் மீள திருத்தி அமைக்கப்படாமல் இருக்கின்றன. இது பற்றி நான் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் இந்த நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கின்றேன். இவற்றை நாங்கள் பாவனைக்கு இவற்றை திருத்தி கொண்டு வந்தால் 5 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை உற்பத்தி செய்ய முடியும் ஒரு போகத்தில். திருவண்ணாமலை மாவட்டத்திலே 1985ஆம் ஆண்டுக்கு முதல் மக்கள் விவசாயம் செய்த 1,18,710 ஏக்கர் நிலத்தை வனத்துறையும் 1,11,619 ஏக்கர் நிலத்தை வனவிலங்கு துறையும் 2,599 ஏக்கர் நிலத்தை தொல்பொருள் துறையும் 3,320 நிலத்தை புத்தபிக்குகளும் பிடித்து வைத்திருக்கின்றார்கள். இவற்றை விடுவித்து எச்சரிக்கைக்கு கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் நாட்டிலே தன்னிறைவு காணலாம். அதற்கு அரசும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஆவணம் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு முதல் 7 மாதங்களில் 607 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு பெறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளை விட எமது ஆண்டில் அதிகமாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, எமது நாட்டில் இன்று சுற்றுலாத்துறை அதிகமான வருமானம் இருக்கின்றபடியினால் சுற்றுலாத்துறையை அதிகமாக மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. எமது ஜனாதிபதி அவர்கள் யூனியனில் குறிப்பிட்டது போல, அதாவது வறுமை ஒழிப்பு, இன்னும் போதை வஸ்துகளை இல்லாமல் ஒழித்தல், கல்வியை மேம்படுத்தல் போன்ற இவ்வாறான வேலை திட்டங்களை எமது அரசாங்கம் முன்னெடுப்பதோடு எதிர்காலத்தில் எமது நாட்டில் வறுமை ஒழிப்பதோடு வறுமை ஒழிப்பு திட்டத்துக்கான அதிகமான வேலை திட்டங்கள் எமது அரசாங்கம் செய்திருக்கின்றன. வருகிற காலங்களில் எமது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வறுமையை ஒழிப்பதோடு போதை வஸ்தை இல்லாமல் ஒழிப்பதோடு சிறந்த ஒரு கல்வியுடைய நல்ல ஒரு சமாதானமான நல்ல ஒரு நாட்டை எங்களால் உருவாக்க முடியும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்தால் இந்த நாட்டின் டாலர் பெறுமதி அதிகரிக்கும், எண்ணெய் இல்லாமல் போகும், எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும், மின்சாரம் தடைப்படும் என்று பல வதந்திகளை பரப்பினீர்கள். ஆனால் இன்று அது எதுவும் நடைபெறவில்லை. இந்த ஓராண்டுகளில் நாங்கள் இந்த பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலையில் பேணி பாதுகாத்திருக்கின்றோம். அதிகளவான பிரதேசங்களை வடமாகாணத்தில் சுற்றுலா வலயங்களாக இனங்கண்டிருக்கிறோம். அந்த வகையில் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு சிறந்த உதாரணமாக பூனேரியில் இருக்கும் கௌதாரணி முனை பிரதேசத்தை ஒரு சுற்றுலா வலயமாக மாற்றுவதற்கு 200 ஏக்கர் காணியை இனங்கண்டிருக்கிறோம். அந்த பிரதேசத்தில் பலர் இன்று முதலிடுவதற்கு பூனேரி பிரதேசத்தை நோக்கி, புலம்பெயர் தேசத்தில் இந்த உறவுகள் இன்று பூனேரி பிரதேசத்தை நோக்கி நகர்கின்றனர். ஏன் அவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இங்கே வருகின்றார்கள் என்றால் எமது நாட்டின் நம்பிக்கை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டின் ஜனநாயக ரீதியில் முன்னேறிய நாடாக வருகிறது. ஏனென்றால் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கின்றோம், பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கின்ற நிமித்தமாக புலம்பெயர் தேசத்தின் உறவுகள் பலர் இங்கே முதலிட வந்திருக்கிறார்.